வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா 2 சென்ட் இடத்துல காம்பாக்டான வீடு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 சென்ட் கார்னர் சைட்டுங்க, ரெண்டுமே ரோடு பேஸ் சைட். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வே பண்ணி 2 சென்ட்டாக பிரிச்சுட்டு அதில் வந்து 2 வீடு நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் பாப்பம்பட்டி பிரிவுங்க. பாப்பம்பட்டி பிரிவிலேருந்து டுவர்ட்ஸ் பாப்பம்பட்டி ரோட்டில் கோயம் பிரிவு பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை 24/11/2025 வாஸ்து பூஜை 11:30 to 12:30 நம்ம பூஜை போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் டே 25th அன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் ஒர்க்கு மார்க்கிங் எல்லாமே பண்ணி ஆரம்பிச்சிட்டோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்லருக்கான ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க. இது 2 சைட்டுமே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் சைட்டுங்க. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 23 feet ரோடு இருக்குங்க. மேப் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, டிஜிட்டல் மேப் பார்த்தீங்கன்னா இதே ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா 20 feet ரோடு இருக்குதுங்க. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 4 சென்ட் வந்து நாங்கள் 2 சென்ட்டாக பிரித்து டாக்குமெண்ட் பண்ணிட்டோங்க. வாஸ்து பூஜை முடிஞ்சோன்னே 2 கிளைமே 2 போர் போட்டோன்னே 300 feetல நம்மளுக்கு தனியாக ஆயிடுச்சுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடுப்பாளையம் பிரிவு பாப்பம்பட்டி பிரிவு வந்து பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க. ஃபஸ்ட் வந்து நார்த் வெஸ்ட்டோட சைட்டோடைய பிளானை பற்றி பார்த்துக்கலாங்க. நம்ம சைட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா 26 அடி 10 இன்ச் இருக்குதுங்க. அதே போல் சவுத் சைடில் ஈஸ்ட் வெஸ்ட்டில் 26 feet 10 inches இருக்குதுங்க. அதே போல் ஈஸ்ட் சைடில் நார்த் சவுத்தில் பார்த்தீங்கன்னா 32 feet 6 inches இருக்குதுங்க. அதே போல் வெஸ்ட் சைடில் நார்த் சவுத்தில் 32 feet 6 inches இருக்குதுங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் வருதுங்க. அதனால் நம்ம என்ன மூளை மட்டும்னா திருப்பி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டயக்ராம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோங்க. 40 அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8:30 15ங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் அது பார்த்தீங்கன்னா 16 பிளான் பண்ணியிருக்குதுங்க. அதே போல் அப்படியே கிச்சன் பார்த்தீங்கன்னா 8க்கு 8 பிளான் பண்ணியிருக்கோங்க. அதே போல் டைனிங் பார்த்தீங்கன்னா 8க்கு 6 மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பூஜா பார்த்தீங்கன்னா 4 4x4 மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்துருங்க. ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுடைய என்ட்ரன்ஸுங்க. அதை இப்போ மாஸ்டர் பெட்ரூமுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10x10 சைஸுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் டைப்பில் தான் பிளான் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பெரிய சைஸாக 10x16 மாதிரி கொடுத்துருக்கோங்க. அதுக்கு அட்டாச்சாக 6x5 மாதிரி அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோங்க. இது டோட்டல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 730 square feet வருதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 285 square feet வருதுங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1015ங்க 1015 square feet நம்மளுக்கு வருதுங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 2100ங்க. இந்த 2100ல் நம்ம என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் கட் பிரிக்குங்க. பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளையர்ஸ் பிரிக்குங்க. அதே போல் பேரப்பட்டுக்கு ஃப்ளையர்ஸ் பிரிக்குங்க. ரிமைனிங் எல்லாமே ஒயர் கட் பிரிக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுற காங்கிரீட் கிரேட்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் காங்கிரீட்லாம் பார்த்தீங்கன்னா M20ங்க. நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்குங்க. கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலுங்க, டாடா SD 550 கிரேடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 feet வந்துருச்சுங்க. இதோட வால் திக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 9 inches திக்னஸுங்க. இது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் பேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 inch திக்னஸ் வந்துருங்க ஃப்ளோர் லெவலில். ரிமைனிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம், பிளிந்த் பீம் எல்லாமே வந்துருங்க. சில் பீம், லெண்டல் பீம், ரூஃப் பீம் எல்லாமே கம்பல்சரி நம்ம கொண்டு வந்துருங்க. இந்த 2100 ரேட்லிங்க நம்ம இந்த டியூப்ளெக்ஸ் மெத்தட் பிளான் பண்ணியிருக்காட்டி இந்த கிரானைட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா 130 per square feet நம்ம கிளைண்ட்டை பேசியிருக்கோங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா 3.7 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வித் டோரோட பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஐட்டம்ஸோட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 மெயின் டோர் மட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளம்பிங் மெத்தட் எப்படி பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் லைன் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கார்பரேஷன் வாட்டர், இன்னொரு வந்து